அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இங்கு என்னை அழைத்த முனைவர் திரு தாமோதரன் ஐயா அவர்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெயில் சதம் அடிச்சதோ இல்லையோ, இன்னைக்கு இங்கு குழுமி இருக்கின்ற திருக்குறள் ஆர்வலர்கள் ஏன் 100 தாண்டி விட்டது என்று நினைக்கிறேன். இது 4வது வருடம் தொடர்ச்சியாக இன்று இந்த மாதிரி ஒரு மூவா அவர்களோட பிறந்த நாள் குறித்த ஒரு மீட்டிங்ல நான் பங்கு பெறுவது. கோவிட் சமயத்துல தான் இந்த ஆன்லைன் மீட்டிங்ஸ் நடக்கும் பொழுதுதான் இந்த மன்றத்திலே நான் சேர்ந்தேன். முதலாக என்னை கவர்ந்தவரோட உரை அப்படின்னு பார்த்தா திருமதி சித்ரா மண்டல் அவர்கள். இன்றைக்கு அவர்களுக்கு எனது கரத்தால் சமுதாய சிற்பி விருது வழங்குவது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். வாழ்த்துக்கள் சித்ரா மேம். ஏன்னா அப்ப நான் கேட்டேன், நீங்க எப்படி இவ்வளவு அழகா பேசுறீங்க அந்த சாட்ல. அப்ப கூகுள் மீட்ல தானே நம்ம நடந்துட்டு இருந்தது. நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவேன் நான். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறளாய் திருவிக்கா, திருக்குறளாய் மூவா அப்படின்லாம் பேசும்பொழுது அதற்காக நிறைய ஆராய்ச்சி செய்துதான் அவர்கள் அந்த முறையை பேசுவார்கள். அந்த மாதிரி அவங்க இந்த விருது அவங்களுக்கு நிறைய முன்னாடியே கிடைச்சிருக்கணும். தாமோதரன் சார் 100 கேள்விக்கு மேல கேட்டாங்க. சித்ராமான்னு சொன்னாரு, she deserves this award. இந்த தடவை கிடைச்சிருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அடுத்தது திரு வடிவேலு ஐயா அவர்கள், அவரோட துணைவியாரோட இங்க கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நீங்களும் குரல் சார்ந்த பல ஒப்புரவுகள் செய்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். ரொம்ப எனக்கு தெரியாது, இருந்தாலும் தாமோதரன் ஐயா சொல்வது போல உங்கள் வேலைகள் நிறைய தொடரணும். சமூகம் சார்ந்த கருத்துக்களை நீங்கள் பரப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது திருக்குறள் வழி திருமணம் செய்து கொண்ட திருமதி திவ்ய ஜோதி, அகல்யா திவ்ய ஜோதி அந்த செல்வகுமார் அவர்கள். இதை விட இயற்கையின் பேராற்றல் என்னவா இருக்க முடியும்? மூவாவோட பிறந்த நாள் அன்னைக்கே அவங்களுக்கு ஒரு பெண் பிறந்திருக்கிறார். திருக்குறள் வழி திருமணம் செய்து கொண்டு மூவா அவர்கள் பிறந்த தினத்திலேயே அவர்களுக்கு ஒரு பிளெஸிங், ஒரு பெண் லக்ஷ்மி பிறந்திருக்கிறார். எல்லாரோட வாழ்த்துக்களும் அவங்க குழந்தைகளும் அந்த ஃபேமிலிக்கும் வாழ்க்கை சேரணும் என்று உளமாற வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது மூவா அவர்களை குறித்து இப்ப அவை அருளையா பேசும்போது அசந்து போயிட்டேன் நானு. மூவா அவர்களுக்கு பக்கத்து வீட்டுல நான் இருந்தேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஏன்னா சார் பேசும்பொழுது அத்தனை விஷயங்கள் சொன்னாரு. அதுல இன்னொரு விஷயம், அவரோட 3 மகன்கள், மூவா அவர்களுக்கு 3 மகன்கள், அரசு நம்பி பாரி அப்படின்னு. ஸோ எல்லாருமே அவருக்கு பெயர் வைத்ததே மூவா அவர்கள் முதல்ல அரசு திருநாவுக்கரசு என்ற ஒரு பெயர் வைத்தது தேவாரம் திருவாசகம் அந்த இன்ஃபுளுன்ஸ்ல தான் அவர் பெயர் வைத்தாரு. அதுல தொண்டு அலால் துணை இல்லை, அதாவது சேவை தான், சமூக சேவை தான் தலையாய ஒரு பாதுகாப்பு. நம்மளுக்கு இந்த பிறவியில இல்ல, அடுத்த பிறவியில போனாலுமே தொண்டு தான் பெரிய ஒரு நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில ஈர்க்கப்பட்டு மூவா அவர்கள் அவருடைய முதல் பையனுக்கு அரசு என்று பெயர் வைத்தார். ஸோ இங்கு நமக்கு தாமோதரன் சாரும் அதே ஒரு கொள்கையோட அவங்க பிள்ளைகள் பண்றாங்களோ இல்லையோ, தாமோதரன் சார் மூவா அவர்களுடைய அந்த பெயரை நிலைநாட்டி எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த அரங்கங்கள் மேலும் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோட வேண்டும். 2 கருத்துக்கள் இங்க நான் பதிவு செய்யணும்னு நினைச்சேன். முதலாவது 22 ஏப்ரல் மாதம் மூவா அவர்கள் பிறந்தார்.
22 ஏப்ரல் வந்து உலக பூமி தினம். மூவா அவர்களுடைய தமிழ் துறையிலே அவர் முனைவர் பட்டம் பெற்றது. சங்க இலக்கியத்தில் இயற்கை அப்படின்ற ஒரு தலைப்பிலே முதல் முனைவர் பட்டம் அவர் தமிழிலே பெற்றது, ஆங்கிலத்திலே எழுதி. பூமி தினம் 22 ஏப்ரல். அவர் வந்து இயற்கைக்காக, இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்றதுல ரொம்பவே ரொம்ப அதுல ரொம்ப அவருக்கு ஒரு ஆழ்ந்த சக்தி அதுல இருந்தது, கருத்து இருந்தது. திருவிக்கா அவர்களும் ஒரு புத்தகத்துல எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, திருவிக்கா அவர்களோட வார்த்தைகளை நான் அப்படியே படிக்கிறேன். நண்பரது, அதாவது மூவா அவர்கள் அவருடைய நண்பராக அவர் சொல்கிறார், நண்பரது சென்னை வாழ்க்கை இயற்கையிலே செயற்கை சேர்த்தது. அடிக்கடி நண்பரை சென்னையில் காண்பது எனக்கு இன்பம் உண்டாகிறது. அதே நேரத்தில் செயற்கையின் சேர்க்கை நினைவு தோன்றும் போது துன்பம் உண்டாகிறது. ஏன் அப்படின்னா, சென்னையில வந்து இப்ப அதுவும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பொல்யூஷன், நம்ம வந்து நெகிழி பயன்பாடு, நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பூமியை வந்து we are taking it for granted. அப்பவே திருவிக்கா அவர்கள் அந்த காலகட்டத்திலே சொல்லியிருக்காரு. மூவா அவர்கள் வந்து இந்த ஒரு இயற்கை சூழ்நிலையிலிருந்து, வேலம் என்ற கிராமத்தில் இருந்து வந்து, இயற்கை சூழலில் இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு வெப்பமயமான ஒரு சிட்டியில வந்து இருக்கிறது அவருக்கு அவ்வளவாக விருப்பம் இல்லை. அன்பரும் சிற்சில போது வருந்துவது எனக்கு தெரியும் என்று திருவிக்கா அவர்கள் குறிப்பிடும் செயற்கையின் சேர்க்கை வாழ்வை இயற்கையோடு இயைந்த வாழ்வாக மாற்ற தெரிந்த சித்தராக விளங்கினார் பெருந்தகை மூவா அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை எழுதினது பெருந்தகை மூவா அப்படின்னு ஒரு புத்தகம். அதை எழுதியவர் அவருடைய மாணாக்கர் டாக்டர் சி பாலசுப்ரமணியம் அவர்கள். ஒரு புத்தகத்தை வந்து நம்ம நம்மளோட பல வருடங்களா நம்ம படிக்கிறோம் வச்சுக்கோங்க. ஒரு காலகட்டத்துல ஒரு புத்தகம் வந்து நமக்கு வேற வேற விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். கிடைத்த அனுபவங்கள் வாயிலாகவோ இல்ல நம்ம என்ன அந்த சிச்சுவேஷன்ல ஃபேஸ் பண்றோமோ அதை பொறுத்து நம்மளோட அந்த சில வரிகள் நமக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப இன்னைக்கு வரணுன்றதுக்காக நான் இந்த புத்தகத்தை படித்த போது, உலக பூமி தினம் 22 ஏப்ரல், 23 ஏப்ரல் வந்து உலக புத்தக தினம். அதை பற்றியும் நமது மூவா அவர்கள் ஒரு வரி சொல்லியிருக்கிறார்கள். மூவா மணிமொழிகள்ல இதை ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ளணும். அது என்ன அப்படின்னா, அதாவது அதை என்ன எழுதியிருக்காருன்னா, அந்த பேப்பர் எனக்கு மிஸ் பண்ணியிருக்கேன். நாம் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஒரு நூலகம் போல நாம் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் பயனாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலக பூமி தினம், உலக புத்தக நாள். அடுத்தது 24 ஏப்ரல் வந்து பஞ்சாயத் ராஜ் தினம். அதுவும் நமக்கு தற்சார்பு இந்தியாவை குறித்த ஒரு தினமாக நாம எடுத்துக்கலாம். அடுத்த நாள் 25 ஏப்ரல், அது நம்மளோட மூவா அவர்களுடைய பிறந்த நாள். 26 ஏப்ரல் எனக்கு வந்து என்ன சொல்றது, என்னுடைய கெரியர்ல எனக்கு ஒரு மிக மிக முக்கியமான நாள். இன்றோடு நான் இந்திய வானிலை ஆய்வு மையத்திலே சேர்ந்து 35 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது. எனக்கு ஒரு ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு ஐடென்டிட்டி என்று கொடுத்தது இந்த வானிலை ஆய்வு மையம். தமிழ் ஆர்வம் வருவதற்கு மூவா அவர்களின் பக்கத்து வீட்டில் இருந்ததுனாலே, இடது பக்கத்திலே திரு முனைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வீட்டில் இருந்ததுனால, 2 தமிழறிஞர்களோட வீடுகளுக்கு நடுவே இருந்ததுனால ஒரு தமிழ் ஆர்வம் வந்தது. பின்னால் MCTM நம்ம தாமோதரன் சார் ஐயாவோட சித்தி வந்து மிஸ்ஸஸ் லீலாவதி, அவங்களும் அங்க எச்சமா இருந்தாங்க. அந்த பள்ளியிலே படித்த தாக்கமும் தமிழ் ஆர்வத்திற்கு உறுதுணையாக இருந்தன. பின்னால நம்ம கரியருக்காக நம்ம நிறைய நமக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம
விட்டுட்டு நம்ம கரியர்ல போக்கஸ் பண்ணோம். திரும்பவும் அந்த கோவிட் சமயத்துலதான் நான் தமிழ் ஆர்வத்தை மீண்டும் படிக்க ஆரம்பித்தது. அந்த வகையிலே சில புத்தகங்களை எடுத்து வாசிப்பதற்கு ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாம் தாமோதரன் சார் தான். ஏன்னா இங்க வரணும்னா நம்ம ஏதோ 2 புத்தகம் படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் நிச்சயமா தாமோதரன் சார் தான். அது அந்த வகையிலே ஒரே ஒரு குறள் மட்டும் எனக்கு ரொம்ப பிடித்தமான குறள். நீரின்றி அமையாது உலகு, இனி யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு. அதே மாதிரி விசும்பின் துளி வீழி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறிவு. இந்த 2 குறைபாக்களுமே நான் மாத்தி மாத்தி என்னுடைய துறை சார்ந்த பேச்சுகள் இருக்கும்போது கூட இதை சொல்வது உண்டு. இந்த ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் எப்படி திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை குறித்த ஒரு சொல்லிட்டு போயிருக்காருன்னு. எந்த ஐயா சொன்னாங்க, சர்வாதிகாரியா இருந்தால் திருக்குறள் ஓதாத திருமணங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னு. அந்த திருக்குறள்ல அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு திணை இருக்கிறதுலே சிறிய ஒரு தானியம் திணை இருக்கட்டும், இல்ல ஒரு குன்றிமணி இருக்கட்டும், அதை வைத்து கூட சமூகம் சார்ந்த ஒரு கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் திருவள்ளுவர். அந்த வகையிலே கூட நாம் திருக்குறளை ஆழ்ந்து படிக்க வேண்டும். இந்த 2 விஷயங்கள் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதே மாதிரி அவை அருளையா பேசும்போது மொழியை கதை பற்றியும் மொழி நூல் பற்றியும் பேசினாரு. அதிலேயும் இப்போது நான் அதை படித்ததனால் இங்கு அதை சொல்ல விரும்புகிறேன். எழுத்து எப்படி வந்தது, சொல் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் பேச்சு. ஒரு கோழி பேசுது அப்படின்னா கோழிக்கும் என்னத்தை பேசிட முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அந்த கோழி ஒரு மொழியில பேசுவதை அந்த கோழி குஞ்சுகள் கேட்டு அதன்படி அது அம்மா சொல்றதை கேட்டு நடக்குது இல்லையா? சோ அப்படிதான் அந்த பேச்சு வந்தது. எழுத்து எப்படி வந்தது அப்படின்ற ஒரு ஆய்வுல அவர் சொல்றாரு. அந்த காலத்துல ஓலைச்சுவடிகள்ல எழுதுவாங்க. அப்ப அந்த ஒரு அச்சாணியை வச்சு எழுதும் போது வளைவுகள், நாங்கெல்லாம் ஸ்கூல்ல சேர்ந்தப்பெல்லாம் அந்த வளைவு எழுத்து இருந்தது. லைன்னா இப்படி எழுத மாட்டோம், இந்த வளைவு போட்டுதான் போடுவோம். சோ அதெல்லாம் அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் அந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்தது அப்படின்னு மூவா அவர்கள் பதிவிட்டு இருக்கிறார். அது மாதிரி மொழியின் கதை அப்படின்ற புத்தகமும் நாம் அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம். இந்த சில பாயிண்ட்ஸ் ஏன் இங்க சொல்லணும்னு நினைச்சேன்னா, மூவா அவர்கள் மறைந்தாலும் அவர் பேரை சொல்லி இத்தனை பேர் கண்டினியூ பண்ணணும். ஒரு திருக்குறள் சார்ந்த கருத்துக்கள், அவருடைய தெளிவுரை, நம்ம அவையருள் ஐயா சொன்னாரு, 300 பதிப்புகளையும் தாண்டி விட்டது திருக்குறள் தெளிவுரை, மூவா அவர்கள் எழுதின புத்தகம் அப்படின்னு சொன்னாரு. சோ எத்தனை தெளிவுரைகள் வந்தாலும் நாம இன்னும் போற்றி கொண்டு இருப்பது மூவா அவர்களுடைய தெளிவுரை புத்தகம். அந்த வகையிலேயும் கூட நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மால் என்ற வகையிலே பூமியை காப்பாற்ற வேண்டும், இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், இந்த நெகிழி பயன்பாட்டை தடுக்க வேண்டும், குறைக்க வேண்டும். திணையளவு இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நம்மளால திணையளவு தான் குறைக்க முடியும் அப்படின்னா அதை நாம செய்வோம். அந்த ஒரு வேண்டுகோளை இங்கு இந்த அவையோர் முன் வைக்கிறேன். அதே போல கடின உழைப்பு, மூவா அவர்கள் சொல்லியிருக்காரு, கடின உழைப்பால் மட்டுமே அவர் மேல வந்தார் அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். இங்க இருக்கிற அனைவருக்குமே அது பொருந்தும். கடின உழைப்பு தான் அனைவருக்குமே, எந்த இடத்துல நாம இருக்கிறோமோ அது கடின உழைப்பு மட்டும்தான் நமக்கு சொத்து. மன வலிமை, சால்பு, அந்த ஒரு மன வலிமையோட தான் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு உறுதியை நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதோடு என்னுடைய சிறப்புரையை முடிக்கிறேன். வாய்ப்பு தந்த முனைவர் தாமோதரன் ஐயா அவர்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள்.